Hello students, I am Ramanan. இந்த வீடியோவில் class 10 exercise 8.1 இருந்து sum number 10 பார்க்க போகிறோம். The rainfall recorded in various places of 5 districts in a week are given below. Find its standard deviation. நம்ம பொதுவாகவே ஒரு குழப்பம் வரும், எந்த சம்முக்கு எந்த மாதிரியான ஃபார்முலா யூஸ் பண்ணுறது அப்படின்னு. இப்போ இந்த சம்மில் ஒரு சின்ன விஷயம் நான் உங்களுக்கு ஐடென்டிஃபை பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா the difference between this part 5 இருக்கா பாருங்கள். So there is a difference, there is a interval or gap இருக்கு இல்லையா, this is called a class interval. இதை வந்து குரூப்டா இல்லையா அன்குரூப்டா அப்படின்னு நம்ம குழப்பமே வேணாம், இது குரூப்டு தான். இதை வந்து நம்ம என்ன மெத்தடில் போட போகிறோம்னா ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட். ஏன்னா ஒரு கிளாஸ் இன்டர்வல் இருக்குது, இதையே வந்து இப்படி கொடுத்துருந்தாலும் 0 to 45 அப்படின்னு கொடுத்துருந்தாலும் அல்லது 45 to 50 அப்படின்னு கொடுத்துருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இது வந்து கிளாஸ் இன்டர்வல் பேஸில் தான் வரும், குரூப்டு டேட்டா தான். ஓகே, ஏன்னா ஒரு லிமிட் வச்சுருக்குறாங்க 45, இந்த கேப் வந்து 5 லிமிட் அப்படி இருக்குது. ஸோ நம்ம அதை அந்த மெத்தடில் யூஸ் பண்ணலாம். வேறு மெத்தடில் யூஸ் பண்ணி போடலாமா சார்? தாராளமாக போடலாம். பட் இது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டெப் டிவியேஷன் மெத்தட் ஆர் ஷார்ட்கட் மெத்தட்னு புக்கில் இருக்குது, அந்த மெத்தட் நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை வந்து இந்த ஃபஸ்ட் பார்ட்டை வந்து எக்ஸ் அப்படின்னும் இதை ஃப்ரீக்வன்சி எஃப் அப்படின்னும் வச்சுருக்கோம். இதில் என்னென்ன ஃபார்ம்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ண போகிறோம்னா டிஃப்ரென்ஸ் யூஸ் பண்ணுவோம். டி இஸ் ஈக்குவல் டு x minus assumed mean a divided by class interval 5. அதுவே ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இதில் கேட்டிருக்காங்க. சிக்மா இஸ் ஈக்குவல் டு c இன்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எஃப் டி ஸ்கொயர் பை சிக்மா எஃப் மைனஸ் சிக்மா எஃப் டி பை சிக்மா எஃப். இந்த சி வந்து ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் இந்த லாஸ்ட்டில் இருக்கும். நான் ஃப்ரண்ட்டில் வந்து கன்ஃபியூஷன் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக இந்த சியை வந்து ஃப்ரண்ட்டில் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான எல்லா விஷயமும் நம்ம ரெடி பண்ணணும். இங்கே நமக்கு பார்த்த உடனே தெரியும் சியோட வேல்யூ கிளாஸ் இன்டர்வல் 5 அப்படின்னு தெரியும். சார் இந்த மாதிரி கொடுத்துருந்தா தானே கிளாஸ் இன்டர்வல், இது அப்பர் லிமிட் லோயர் லிமிட் கொடுத்துருந்தா தானே நமக்கு வந்து அது கிளாஸ் இன்டர்வல். இல்லை, ஒரு டேட்டாவுக்கும் இன்னொரு டேட்டாவுக்குமான டிஃப்ரென்ஸ் கேப்பு, அதுவே நம்ம வந்து ஒரு கிளாஸ் இன்டர்வலாக தான் கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, அப்போ இதை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த சம்மை போட போகிறோம். ரெண்டாவது டேபிளேஷன் எப்படிலாம் போடுறது. இப்போ இந்த சம்மில் இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஃபார்முலாவுக்கு தேவையான எல்லா விஷயமும் டேபிளேஷனில் வரணும். அப்போ தான் நீங்கள் வந்து இதிலிருந்து கலெக்ட் பண்ணி அது வேல்யூவை கண்டுபிடிச்சி ஈஸியாக நம்ம ஸ்கோர் பண்ண முடியும், ஒர்க் அவுட்டும் பண்ண முடியும். அதனால் இந்த ஃபார்முலா நமக்கு நல்லா ஞாபகம் இருந்தால் தான் அதுக்கு தகுந்த மாதிரி டேபிளேஷன் நம்ம ரெடி பண்ண முடியும். இப்போ நம்ம டேபிளேஷன் போட்டு சம்மை ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த டேபிளேஷனில் சம்மில் கொடுத்துருக்கிற விஷயம்லாம் எழுதிடலாம். 45, 50, 55, 60, 65, 70. லாஸ்ட்டாக இந்த ரோ வந்து டோட்டலுக்காக நான் வச்சுருக்கேன். ஓகே, அடுத்ததாக எஃப்னு சொல்ல ஃப்ரீக்வன்சி 5, 13, 4, 9, 5 and 4. இப்போ டிஃப்ரென்ஸ் நம்ம என்ன செய்ய போகிறோம்னா, டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி சம்மை பார்த்த உடனே இந்த மெத்தடை அசியூம்டு மீன் மெத்தடில் தான் போட போகிறேன்னு சொல்லிட்டு இதை நான் என்னென்னு எடுத்துட்டேன், இதை ஏன்னு எடுத்துக்கிட்டேன். நம்ம டிஃப்ரென்ஸ் என்ன ஃபார்முலா? டி இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் அசியூம்டு மீன் பை கிளாஸ் இன்டர்வல் இல்லையா, அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். டேபிளேஷனில் தேர்ட் காலமில் அதை தான் எழுதியிருக்கேன். அப்போ ஒவ்வொன்றா கீழே ஒர்க் அவுட் பண்ணி போட்டுடலாம். ஃபர்ஸ்ட் பார்ட் difference is equal to x ஓட வேல்யூ 45, a ஓட வேல்யூ 60 by 5. இதை சிம்பிளிஃபை பண்ணால் -15 divided by 5 கேன்சல் பண்ணால் -3. அங்கே -3 போடணும். ஓகே, அடுத்ததா d is equal to 50 minus 60 divided by 5 -10 divided by 5 கேன்சல் பண்ணும்போது -2, இங்கே -2. ஓகே, அடுத்ததா d is equal to 55 minus 60 divided by 5 -5 divided by 5. அப்போ ஆன்சர் என்ன வரும்? -1. இந்த இடத்துல -1. இந்த பார்ட்டு d is equal to 60 ஓட வேல்யூ, x ஓட வேல்யூ 60 தான், assumed mean ஓட வேல்யூ 60 தான், divided by 5, 0 by 5 which is 0. அப்போ இந்த இடத்துல ஆன்சர் என்ன வரும்? 0.
அடுத்ததாக இங்கே 65 minus 5 வருமா 65 minus 5 65 minus 5 sorry 60 divided by 5 இது ரெண்டும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு 5 by 5 வரும் இங்கே ஆன்சர் நமக்கு 1 வரும் அதே போல் இங்கே 10 வரும் 10 ஆகுனா 2 வரும் ஓகே இப்போ இந்த டேபுலேஷன் முடிஞ்சிச்சு இந்த டேபுலேஷனோட ஒர்க் அவுட்டை லெஃப்ட் சைடில் கண்டிப்பாக போட்டு வச்சுக்கோங்க நமக்கு எப்படி வந்ததுன்றது தெரியணும் அதனால தான் கீழே நான் ஒர்க் அவுட் போட்டு காமிக்கிறேன் ஓகே நமக்கு இது மட்டும்தான் வேலை இந்த டியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இந்த இடத்துல வேலை மீதி எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ஸ்கொயர் பண்ணுறது இது போல தான் இப்போ இந்த சிக்மா எஃப் அப்படின்னு நம்ம இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம் சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு கேபிட்டல் என் கேபிட்டல் என்னோட டோட்டல் நமக்கு 5 + 13 18 22 31 31 + 9 40 இந்த இடம் டோட்டல் வந்து 40 இந்த இடத்த டோட்டல் பண்ணணும்னு அவசியம் இல்லை பிகாஸ் இது டேபுலேஷனில் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறதில்ல டி ஸ்கொயரோட வேல்யூ அதாவது டியோட வேல்யூ -3னா டி ஸ்கொயரோட வேல்யூ 9 இது 4 இது 1 இது 0 இது 1 இது 4 ஓகே இப்போ இது வந்து சிக்மா டி ஸ்கொயர்னு வரும் ஆனால் இந்த இடமும் நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறதில்ல இப்போ இந்த இடமும் நம்ம ஃபார்முலாவில் யூஸ் பண்ண மாட்டோம் இந்த இடமும் ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ண மாட்டோம் ஃபார்முலாவில் யூஸ் பண்ண போகிறது இந்த என்னோடைய வேல்யூ எஃப்டி ஸ்கொயர் அப்போ எஃப்டின்றது என்ன எஃப்ஐயும் டிஐயும் மல்டிப்ளை பண்ணணும் அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும் இந்த 5ஐயும் அதாவது எஃப் இந்த டி -3 ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் -15 கிடைக்கும் இது -26 இது -4 இது 0 5 8 ஓகே டோட்டலாக இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணலாம் எப்படின்னா சிக்மா எஃப்டி சிக்மானா அடிஷன் அர்த்தம் ஓகே இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணோம்னா -15 மைனஸ் விட்டுடலாம் ஃபஸ்ட்டு இது இந்த ரெண்டு வேல்யூவையும் ஆட் பண்ணோம்னா 41 45 இல்லையா 45 இது ஒரு 13 அப்போ 45 ஒரு 13னா சப்ராக்ஷன் கொடுத்தோம்னா வி கெட் 32 அதாவது மைனஸ் வேல்யூ பெருசாக இருக்குது இது ப்ளஸ்ஸு ஸோ -32 இந்த இடத்துல -32 வரும் அடுத்ததாக எஃப்ஐயும் டி ஸ்கொயரையும் மல்டிப்ளை பண்ணணும் பாருங்கள் எஃப் அண்ட் டி ஸ்கொயர் அதாவது நான் ரவுண்ட் பண்ணி காமிக்கிறேன் எஃப் டி ஸ்கொயர் ஓகே 5 9s are 45 13 into 4 52 4 into 1 4 0 into anything 0 ஏன்னா இந்த 9ஐயும் இந்த 0வையும் மல்டிப்ளை பண்ணி பார்த்தோம்னா நமக்கு 0 தான் ஆன்சர் வரும் அடுத்தது 5 into 1 5 மாற்றி மல்டிப்ளை பண்ணக்கூடாது கவனமாக மல்டிப்ளை பண்ணோம் 16 ஓகே இப்போ இதை ஆட் பண்ணணும் இதை ஆட் பண்ணோம்னா என்ன வரும்னா சிக்மா எஃப் டி ஸ்கொயர் எஃப்ஐயும் டிஐயும் மல்டிப்ளை பண்ணி வேல்யூவை ஆட் பண்ணி வச்சுருக்கோம் அப்போ 45 + 52 அப்படின்னா 97 97 + 4 101 101 + 5 106 106 + 16 122 ஆட் பண்ணும்போது மல்டிப்ளை பண்ணும்போது சைனிங் எரர் இல்லாமல் கொஞ்சம் ஜாக்கிரதையாக செஞ்சாலே இந்த சம் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம போட்டுடலாம் இப்போ இந்த டேபுலேஷன்லேருந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேல்யூஸை கொஞ்சம் தெளிவாக எடுத்து எழுதிக்கலாம் சிக்மா எஃப் இஸ் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லுவோம் அதனுடைய வேல்யூ 40 சிக்மா எஃப் டியோடைய வேல்யூ -32 சிக்மா எஃப் டி ஸ்கொயரோடைய வேல்யூ 122 இப்போ நமக்கு எல்லா வேல்யூவும் கணிஞ்சிருச்சு இன்னொன்று சீன் ஒன்று ஃபார்முலாவில் தேவைப்படும் மீண்டும் ஒரு முறை அதை எழுதிக்கலாம் 5 ஓகே ஸோ மறுபடியும் ஒரு தடவை ஃபார்முலா எழுதிக்கலாம் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் சிக்மா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் சிக்மா எஃப் டி ஸ்கொயர் டிவைடட் பை சிக்மா எஃப் மைனஸ் ஆஃப் sigma fd by sigma f இந்த ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில தான் அந்த c அல்லது ஃப்ரண்ட்ல போட்டுக்கலாம் இப்போ இந்த சிக்மா எஃப்க்கு பதிலாக தான் நான் என்ன சொல்லியிருக்கேன் சிக்மா எஃப் கேன் பி ரீப்ளேஸ் பை என்னன்னு சொல்லலாம் அதை சிக்மா எஃபாகவே வச்சுக்கலாம் நோ ப்ராப்ளம் இப்போ சப்ஸ்டியூஷன் ஒவ்வொரு முறையும் சொல்கிறேன் கரெக்டாக செய்யுங்க 5 இப்போ சிக்மா எஃப் டி ஸ்கொயரோட வேல்யூ 122 இல்லையா 122 divided by sigma f ஓட வேல்யூ 40 minus sigma f d ஓட வேல்யூ -32 divided by 40 இது வந்து ஹோல் ஸ்கொயர்னு வரும் ஓகே இப்போ சிம்பிளிஃபை பண்ணிடலாம்
122 by 40 மைனஸ் இங்கே பார்த்தீங்கன்னா 32 ஓட ஸ்கொயர் 1024. அதே போல் டினாமினேட்டருடைய ஸ்கொயர் வந்து 40 ஸ்கொயர் 1600. வெளியில் ஒரு 5 இருக்குது. ஓகே, ரைட் சைடில் போட்டுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப், இப்போ நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எல்சிஎம் வந்து 1600 எடுத்துக்கலாம். 1600 40 வரும். 40ஆல் வந்து நம்ம 122 மல்டிப்ளை பண்ணால் 4880 மைனஸ் 1024. வெளியில் ஒரு 5. எக்காரணம் கொண்டு இந்த 5 ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே வரக்கூடாது. ஸோ நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணால் we get 3856 divided by 1600. ஓகே, இன்ட்டு வெளியில் ஒரு 5 இருக்குது. ஓகே, இப்போது நியூமரேட்டருக்கு மட்டும் நாம் ஸ்கொயர் ரூட்டு கண்டுபிடிக்க முடியாது. அது லாங் டிவிஷன் மெத்தடில் போட்டு தான் கண்டுபிடிக்கணும். 3856 3856 divided by 1600 உடைய ஸ்கொயர் ரூட் 40 இன்ட்டு ஸ்கொயர் ரூட்டுக்கு வெளியில் ஒரு 5. இது ரெண்டையும் கேன்சல் பண்ணிடலாம், 8. ஸோ ரூட் ஆஃப் 3856 டிவைடட் பை 8ன்னு இருக்கு. இது யாரோட வேல்யூனா சிக்மாவோட வேல்யூ. ஓகே, சிக்மா இஸ் ஈக்குவல் டு, இப்போ லாங் டிவிஷன் மெத்தடில் 3856 ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க போகிறோம். நமக்கு தெரியுது 8th ஸ்டாண்டர்ட்லேயே பார்த்துருக்கோம். இப்போ வந்து 6 6 are 36. ஓகே, சப்ட்ராக்ஷன் 2. இந்த 56 இங்கே வரும். இந்த 2 இந்த 6 2ஆல் மல்டிப்ளை பண்ணும். 12. ஒரு 2 டைம்ஸ் போட்டு பார்க்கலாம். 2 2s are 4. இந்த 2ஆல் இந்த 122 மல்டிப்ளை பண்ணும். 4 4 2. ஓகே, இதுக்கப்புறம் நம்மளுடைய சப்ட்ராக்ஷனுடைய வேல்யூ 12 வரும். இப்போ இதை இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, அதனால் டெசிமல் 0 பாயிண்ட் வச்சுட்டு இங்கே வந்து லாங் டிவிஷன் மெத்தடில் 2 0 சேர்க்கலாம் இல்லையா. அடுத்ததாக இந்த 12ல் எந்த சேஞ்சஸும் கிடையாது, அப்படியே தான் போட போகிறோம். இந்த 2வை 2ஆல் மல்டிப்ளை பண்ணி இங்கே 4ன்னு போடணும். ஓகே, அடுத்ததா இப்போது இங்கே 1 கொடுத்தாலுமே இருக்கிறதுலே மினிமம் வேல்யூ 1. இங்கே 1 தான் கொடுக்கலாம். மல்டிப்ளை பண்ணால் 40, அது 1241 எக்ஸ்ட்ராவாக வருது. 41 எக்ஸ்ட்ரா வருது. ஸோ வி கேன் ஆட் அ 0 ஹியர் அண்ட் ஆல்சோ ஹியர். இப்போ 9 போட்டு பார்க்கலாம் இந்த இடத்துல. ஏன் 9னா, அதாவது 10 கொடுக்க முடியாது, 9 தான் மேக்ஸிமம் நம்பர். 9ஆல் கொடுத்து பார்ப்போம். 9 9. ஓகே, இதை 9ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 11241 வரும். சப்ட்ராக்ஷன் செகண்டரி விஷயம். நம்ம ஏன்னா சப்ட்ராக்ஷன் நமக்கு செகண்டரி தான், ஏன்னா இங்கே நம்ம அந்த வேல்யூவை போட போகிறதில்ல, தெரிஞ்சு வச்சுக்க போகிறோம். 759 வரும். அப்போ ஆன்சர் என்னென்னா 62.09. கரெக்ட் 2 டெசிமல் பிளேஸ் ஆர் 1 டெசிமல் பிளேஸ் இருந்தால் போதும். டிவைடட் பை 8. நாம் இது அவசரப்பட்டு இதான் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் நிறுத்திடக்கூடாது. ஓகே, 7 8s are 56. பேலன்ஸ் 6 பாயிண்ட் வச்சுக்கலாம். பேலன்ஸ் உள்ளது 60 இல்லையா. அகெயின் 7 8s are 56. பேலன்ஸ் 4 49. 6 8s are 48. So sigma is equal to 7.76. ஓகே, இதுதான் இதனுடைய ஸ்டாண்டர்ட் டிவியேஷன். நான் நடத்தின இந்த சம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ.